ஓகேங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நேத்துடைய தொடர்ச்சி டோபாலஜில கனெக்டட் செட் இன் எ ரியல் லைன். ஸோ இதில் தான் 2 டெஃபினேஷன். ஒரு டெஃபினேஷன் ஆக்சுவலி நேற்று கொடுத்துருந்தோம். ஒரு முதல் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, லீனியர் கண்டினியூம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். லீனியர் கண்டினியூம் அப்படிங்கிறது a simply ordered set L having more than one element. ஸோ சிம்பிளி ஆர்டர் செட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் கிளாஸையும் பார்த்துக்காங்க. ஸோ ஆர்டர் செட் டெஃபினேஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் 2 எலமெண்ட் நம்ம ஒரு செட்டில் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ அதில் பெருசு சின்னது அந்த கான்செப்டை சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி கான்செப்ட்லையும் ஒன்று போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட் அதுக்கு தான் ஆர்டர் செட் அப்படின்னு சொல்கிறோம். எ சிம்பிளி ஆர்டர்ட் செட் எல் ஹேவிங் மோர் தேன் ஒன் எலமெண்ட் இட் இஸ் கால் லீனியர் கண்டினியூம். அதுக்கு வந்து இந்த 2 கண்டிஷன் இருக்கணும். ஸோ நேற்றே சொல்லணும், எல் ஆஸ் தி லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரெண்டாவது, எக்ஸ் லெஸ் தேன் ஒய் இது போல இருந்தது அப்படின்னா, நம்ம இது எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா, இந்த கண்டிஷன் இருக்குன்னா Z அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த தேர் எக்ஸிஸ்ட் Z such that x less than Z is less than y ரெண்டுத்துக்கும் நடுவில் Zங்கிறத போட முடியும். ஸோ இப்படி கொடுத்துருந்தாலும் இதை வந்து நாம லீனியர் கண்டினியூம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. தொடர்ந்து இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் சைடு இருக்கு, அதையும் பார்த்துடலாம். தியரம் என்ன சொல்றது அப்படிங்கிறத. லீனியர் கண்டினியூம் ப்ராப்பர்ட்டி அதுல புரிஞ்சிருக்கணும். செகண்ட் தியரம் என்ன சொல்றேன் பாருங்க. இஃப் எல் இஸ் ஏ லீனியர் கண்டினியூம் இன் த ஆர்டர் டோபாலஜி தென் எல் இஸ் கனெக்டட் அண்ட் ஆர் இன்டர்வல் ஆன் ரே. இது ரொம்ப பெருசா எதுவும் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் லைட்டா ஜூம் பண்ணுங்க சார். ஓகேங்களா? ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஓகே. ஸோ இப்போ லீனியர் நீங்க உங்க ஸ்க்ரீன்லேயே நீங்க ஜூம் பண்ணலாம் மேடம். நான் சின்னது வச்சாலும் நீங்க பெருசு பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் அங்கே மறந்து விட்டாலும் நீங்க அங்கே ஜூம் பண்ணுங்க, முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகே ஸோ ஓகே மேடம். இப்போ நீங்க எல்லுங்கிறது லீனியர் கண்டினியூமா இருக்கு ஆர்டர் டோபாலஜியில் அப்படின்னா, ஒன்று அது அந்த இன்டர்வலா இருக்கணும் அல்லது ரேவா இருக்கணும் எல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எல் அப்படிங்கிறத ஒரு இன்டர்வலா எடுத்தேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் நினைக்கிறேன். ஒரு இன்டர்வலா எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்வல் அப்படிங்கிறது உங்களுக்கு கனெக்டட் தான். அது க்ளோஸ் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல் எப்படி போட்டாலுமே இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்னா கனெக்டடாக வந்துடும். ஆர் அதர்வைஸ் எல் அப்படிங்கிறது ஒரு ரேவா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டோட்டலாகவே இது கனெக்டட் தான். ரே முழுக்க வந்து உங்களுக்கு கனெக்ட் தான். அதுக்கு தான் நம்ம ஆர் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஆர்ல ரியல் லைன் ஆர்ல ஓப்பன் இன்டர்வல் எல்லாம் கனெக்டடா இருக்கும். ரியல் அந்த லைன் ஆர்ன்றது நமக்கு கனெக்டட் அப்படின்னு தெரியும். ஸோ அதான் இந்த கரார் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. த ரியல் லைன் ஆர் இஸ் கனெக்டட் அண்ட் ஸோ ஆர் இன்டர்வல்லாக இருக்கணும். ஆர் அண்டு ரேஸ் இன் ஆர்ஆர். ஸோ அந்த மாதிரி இந்த ஆர்ல ஒரு ரேவா நீங்கள் எடுத்தாலும் சரி, ஒரு இன்டர்வலா எடுத்தாலும் சரி, அது கனெக்டடா இருக்கும் அப்படிங்கிறது இந்த 2 பார்ட்ல. ஜஸ்ட் நீங்கள் அது ரொம்ப டெப்த்தாக உள்ள போய் அனலைஸ் பண்ணாம ஒரு லைன்ல எடுக்கிற இன்டர்வல் கனெக்டட், அந்த ஆர்ல நீங்க ஒரு ரேவா தூக்குனீங்கன்னா அது கனெக்டட் அப்படின்னா அந்த தியரம் முடிஞ்சு போச்சுங்க. அந்த 2 தியரம் அந்த கராலரி. ஸோ அதை விட நம்ம கால்குலஸை டிபெண்ட் பண்ணி போடக்கூடிய இந்த இன்டர்மீடியட் தியரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். இன்டர்மீடியட் தியரம், let f from x to y be a continuous map. ஸோ அப்படியே படிச்சு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்டர்மீடியட் வேல்யூ தியரத்தில் எஃப் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் மேப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ல இது ஒரு கண்டினியூஸ் மேப்பாக இருக்கு. ஸோ இதில் கண்டினியூஸ் மேப் கொடுத்துட்டாங்க. வேற எக்ஸ் இஸ் கனெக்டட். வேற என்ன டேட்டா இருக்கு? இந்த எக்ஸ் இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கா, சாரி இந்த டொமைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டொமைன் என்னவா இருக்குன்னா கனெக்டடா இருக்கு. சரி, டொமைன் இஸ் கனெக்டட் ஸ்பேஸ் அண்ட் ஒய் இஸ் அன் ஆர்டர் செட் இன் த ஆர்டர் டோபாலஜி. அப்போ ஒய் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஆர்டர் செட் இந்த ஆர்டர் டோபாலஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆர்டர் செட். அப்போ இதில் நீங்கள் கோடொமைனில் எடுக்கக்கூடிய எந்த 2 எலமெண்ட்டுக்குமே பெருசு சின்னது அந்த மாதிரி ஆர்டர் செட்டுக்கான ப்ராப்பர்ட்டியை ஒய் எலமெண்ட்டுக்கு பார்க்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ ஏ கமா பி ஆர் 2 பாயிண்ட்ஸ் இன் எக்ஸ். ஸோ ஏன்னு ஒரு பாயிண்ட்டும் பின்னு ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே எங்கன்னா இந்த எக்ஸுங்கிற கனெக்டட் செட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. கிளியரா பாருங்க. எக்ஸ் இஸ் கனெக்டட்
அதுல தான் நமக்கு 2 பாயிண்ட்டையும் வச்சிருக்காங்க. A, B ஆர் 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் X குடுத்துருக்காங்களா? அடுத்து என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. Rன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. R is a point in Y. R எதுல இருக்கு அப்படின்னா belongs to Y. கோடொமைன்ல அந்த R கொடுத்து ஆர்டர் செட்ல இருந்து தான் Rன்ற நம்பரை எடுத்திருக்காங்க. R is a point of Y lying between f of A and f of B. அப்ப அந்த Rங்கிறது எதுக்கும் நடுவுல இருக்குன்னா ஏவுக்கும் பிக்கும் f of Aவுக்கும் f of Bக்கும் நடுவுல இருக்கு. தட் மீன்ஸ் என்ன மீனிங் அதுக்கு f of A is less than f of B. ஸோ இப்படி போட்டோம்னா பெருசு சின்னது ரெண்டுத்துக்கும் நடுவுல Rங்கிறது உள்ள உட்காந்துரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ இத அப்படி இருந்தது அப்படின்னா தென் இதுதான் நமக்கு கண்டிஷனா வைக்கலாம். தென் தேர் எக்ஸிஸ்ட் எ பாயிண்ட் சி. அந்த ரெண்டுத்துக்குள்ள ஏவுக்கும் பிக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட் அந்த சின்னு எடுக்கிறோம். அந்த சி ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவுல அதுதான் இன்டர்மீடியட் பாயிண்ட் அப்படிங்கிறோம். அந்த சிங்கிற பாயிண்ட் எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு ஆர்ங்கிற அடிப்படையில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டெக்னிக்கலா பெரிய தியரம் தான் இது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிம்பிளா மைண்ட்ல ஞாபகம் வைக்கிறதுக்கு நம்ம ஐடியாவை தேடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற டொமைன் இருந்து கோடொமைன் ஒய்க்கு ஒரு ஃபங்க்ஷன் மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ் ஃப்ரம் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் கண்டினியூஸ் மேப். ஸோ அப்போ கண்டினியூஸ் மேப்னா நமக்கு என்னன்னு தெரியும், எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதனுடைய இதில் ஒரு ஓப்பன் செட், இங்கே ஒரு ஓப்பன் செட் எடுத்திருப்போம். அப்போ இதனுடைய ப்ரீ இமேஜ் இங்கே இருந்தால் என்ன கண்டினியூவாக இருக்குது அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் டெஃபினேஷன் கொடுத்துருக்குறோம். ரைட்டுங்களா? எக்ஸில் ஒரு ஓப்பன் செட் யூ ஒன்றும், ஒயில் ஒரு ஓப்பன் செட் வின்னு எடுத்துக்கிறோம். அல்லது இந்த விங்கிறதுக்கான ஓப்பன் செட்டுக்கான ப்ரீ இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து இங்கே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து அது கண்டினியூஸாக இருக்குது. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ எக்ஸுங்கிறது கண்டினியூஸ் மேப் தெரிஞ்சு போச்சு. ஆல்சோ எக்ஸுங்கிறது கனெக்டட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபி ரெண்டும் இங்கே தான் எடுக்கிறோம். ஏங்கிற ஒரு பாயிண்ட்டும் பிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இங்கே தான் எடுக்கிறோம். ஸோ ஏபி பிலாங்ஸ் டு எக்ஸுங்கிற கனெக்டட் செட்டில் எடுத்திருக்கோம். அப்போ இந்த ஏவோட இந்த இமேஜ் செட் எங்கே இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது இங்கே வந்துருமா பாருங்க. எஃப் ஆஃப் ஏ. இந்த பிங்கிற பாயிண்டோட இமேஜ் செட்டு இங்கே வந்துடும், ஒய்க்கு வந்துடும், எஃப் ஆஃப் பி அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ ஏவுக்கும் பிக்கும் நடுவில் தான் நம்ம அந்த இன்டர்மீடியட் வேல்யூவாக இருக்கக்கூடிய சியை எடுக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் சி அப்படிங்கிற பாயிண்ட்டை எடுத்தீங்கன்னா அந்த சிங்கிற பாயிண்ட்டு அதே மாதிரி இங்கே என்ன இருக்குனாக்கில் ஆறுங்கிற பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர் வந்து ஒயில் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த எஃப் ஆஃப் சி எங்கே இருக்கும், இதனுடைய இமேஜ் பார்த்தா இங்கே உட்காரும். ஸோ அதுதான் எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லி அதில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. புரியுதா? பார்த்துக்காங்க. நடுவில் ஏபி நடுவில் சிங்கிற இன்டர்மீடியட் பாயிண்ட் எடுத்தோம்னா அது எங்கே மேப் ஆகும் அப்படின்னா அதோட இமேஜ் வந்து எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு ஆர் அதில் போய் மேப் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் சிம்பிளாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த எஃப் ஆஃப் ஏவில் எடுக்கிறது எல்லாமே ஒரு ஓப்பன் செட்டாக எடுத்திருப்பாங்க. அதை நான் வந்து அந்த ஓப்பன் செட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக வேற ஒரு நோட்டேஷன் கன்வெர்ட் பண்ணிடுறேன். புக்லேயும் அதுதான் கொடுத்துருப்பாங்க. இதை ஏ அப்படின்னு ஒரு ஓப்பன் செட்டாகவும் எஃப் ஆஃப் பி அப்படிங்கிறத பி அப்படிங்கிற ஒரு ஓப்பன் செட்டாகவும் எடுத்திருப்பாங்க. ஸோ எடுத்துட்டு அது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஏ இருக்கு, பி இருக்கு, நடுவில் ஆறுங்கிறத வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் தான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஏவுக்கும் எஃப் ஆஃப் பிக்கும் அந்த இமேஜ் பார்க்கும்போது கன்யூஸ்ங்கிற வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏங்கிற ஓப்பன் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் ஆக்சுவலி இது ஒரு ரே தானே, ஒரு ரியல் லைன் தானே செக் பண்ணுறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ நான் கலர் மாற்றிடுறேன். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி நடுவில் இருக்கிறது இந்த ஆறு. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து இந்த ஆறு வரைக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஆர் அப்படிங்கிறது ஏவோட வேல்யூ, ஏங்கிற ஓப்பன் செட்டுக்கு. பி அப்படிங்கிறது அதே எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆர் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, ஆர் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இது வந்து நம்ம பி அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஸோ ஏ ஒரு ஓப்பன் செட்டு, பி ஒரு ஓப்பன் செட்டு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி இது ரெண்டுமே ஏபியோட இமேஜ்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த ஏவுக்கும் பிக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பேசிஸ் கலெக்ட் பண்ணி அந்த பேசிஸ் வந்து டோபாலஜின்னு ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ண டிஸ்ஜாயிண்ட் செட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்போ டிஸ்ஜாயிண்ட் செட்டு நான் எம்டி டிஸ்ஜாயிண்ட் செட் இருந்ததுன்னா செப்பரேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்படி அல்லாததை நம்ம
செப்பரேஷன் எக்ஸிஸ்ட் ஆகாததை கனெக்டட் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த இன்டர்மீடியட் வேல்யூ தியரத்தில் அந்த ப்ரொசீஜர் இதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருப்பாங்க. நீங்கள் மெமரைஸ் பண்ணி ரிசல்ட்டாக ஸ்டோர் பண்ணி ஒரு மார்க்கை வாங்குறதுக்கான அந்த ஐடியா என்னன்னு பார்த்து வச்சுக்காங்க. இந்த ஏவும் பியும் டிஸ்ஜாயிண்ட்னு இருக்கும். ஏபி டிஸ்ஜாயிண்டட். அதே போல் எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பி ஆர் கண்டினியூவஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைனலாக நமக்கு சி அப்படிங்கிற இன்டர்மீடியட் வேல்யூ ஆருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த சர்க்கிள் போட்டிருக்கிற இந்த மேப்பிங் ஃபார்ம் பண்ணிங்கிற இந்த ஐடியா வச்சுக்கிட்டு இந்த தேரத்தை நீங்கள் முடிச்சுக்காங்க. எக்ஸுங்கிறது கனெக்டட், ஏபிங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற 2 எலமெண்ட், ஒய்ங்கிறத பொறுத்தவரையில் ஒரு ஆர்டர் செட்டு. ஸோ அதில் நீங்கள் எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பின்னு 2 எடுத்தீங்கன்னா இதுதான் ஆர்டர் செட்னு சொல்லிட்டாங்களே, ஆட்டோமேட்டிக்காக அதில் பெருசுன்னு சொல்ல முடியும். எஃப் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் எஃப் ஆஃப் பி. அதை வச்சு தான் நான் அந்த கண்டிஷனை போட்டேன். ஏன்னா ஒய்ங்கிறது இது ரெண்டுமே நம்ம ஆர்டர் செட்டில் எடுத்தனால பெருசுன்னு கான்செப்ட் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கோம். அப்போ சிங்கிற இன்டர்மீடியட் வேல்யூ அதோட இமேஜ் வந்து ஒய்ங்கிற ஆர்டர் செட்டில் இருக்கும். தட் இஸ் எஃப் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிறத ஈஸியாக மெமரைஸ் பண்ணி நிறுத்தலாம். இந்த தியரத்துக்கு பேர் தான் இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். ஸோ நிறைய முறை படித்து இதை நீங்கள் நிறுத்தணும். ப்ரூஃப் நாட் நெசசரி. நல்ல மனநிலையில் ஸ்டேட்மெண்ட்டு கேட்டு நேம்டு கேட்டால் இன்டர்மீடியட் வேல்யூ தியரம்னு போட சான்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே சொன்ன எஃப் ஆஃப் சிங்கிறது எங்கே இருக்கும் அதோட இமேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை செட் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. கான்வெக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வி கோ ஃபார் கான்வெக்ஸ். ஸோ கான்வெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஓஆர்லேருந்தே படிச்சுட்டு வரோம். ஸோ கான்வெக்ஸ் செட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் தான். இந்த தியரம் டோபாலஜியில் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக நம்ம கான்வெக்ஸ் செட்டை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, கான்வெக்ஸ் செட்டுக்கான டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செட் எடுப்போம். எ செட் A is contained or equal to R power n is said to be convex. Is said to be convex. Not necessary. தேவைன்னா நோட் பண்ணிக்காங்க. If for any A comma B is belongs to A. ஸோ ஏங்கிற ஒரு சப்செட்டை ஆர் பவர் என்ல எடுக்கிறோம். அதில் 2 எலமெண்ட்டு ஏபின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லைன் செக்மெண்ட் போட போகிறோம். அப்போ நீங்கள் ஒரு லைன் செக்மெண்ட் 2 பாயிண்ட்டை வச்சு ஒரு லைன் செக்மெண்ட்டை கொடுக்குறோம். The line joining, the line segment joining, the line segment joining any 2 points, the line segment joining any 2 points of A lies. அப்போ கான்வெக்ஸ்னா அந்த செட் ஏ உள்ளவே அந்த பாயிண்ட் வரணும். lies inside the set A. lies inside the set A. சப்போஸ் ஒரு செட்டு எடுக்கிறோம், ஒரு எக்ஸுங்கிற ஸ்பேஸ்லேருந்து ஒரு சப்செட் ஏ அப்படிங்கிற செட்டை எடுக்கிறோம் அப்படின்னா இதில் நீங்கள் 2 பாயிண்ட் வச்சிங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் செக்மெண்ட் போடுறீங்க, இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லைஸ் இன்சைடு ஏ அதுக்குள்ளேயே அது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் நம்ம வந்து அந்த செட்டை வந்து கான்வெக்ஸ் செட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ரெயிலே படிச்சிருப்போம் அந்த மாதிரி கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் லைன் செக்மெண்ட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஏன்னு வரணும். அதர்வைஸ் ஒரு லைனோட ஈக்குவேஷன் வந்து நம்ம புக்லேயே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 1 மைனஸ் லாம்டா இன்டு ஏ plus lambda b belongs to A for all lambda is belongs to 0, 1. ஸோ இந்த மாதிரி ஒரு லைனோட ஈக்குவேஷனவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு லைனோட ஈக்குவேஷன் தான். அப்போ அந்த லைனில் ஏபி ஏவும் பியும் அந்த லேம்டாக்கு வேல்யூ 0, 1. ஸோ அப்போ அந்த லேம்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ஒரு லைனோட ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அந்த லைன் ஈக்குவேஷன் இந்த செட் ஏ விட்டு வெளியே போகக்கூடாது, அதுக்குள்ளவே வரணும் அப்படிங்கிறது. அது புரியல, இந்த டயக்ராம் ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ஒரு செட்டில் ஒரு சப்செட் எடுத்து 2 பாயிண்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த அந்த ஈக்குவேஷன் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நம்ம கான்வெக்ஸ் செட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஐடியாவை அப்படியே படிச்சு பாருங்க. A subset C contain R. A subset C contain R. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, ஆர்னு ஒன்று எடுத்திருக்காங்க, அதில் ஒரு சப்செட்டு சிங்கிறத பிக் பண்ணியிருக்காங்க. இஸ் கான்வெக்ஸாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த சிக்குள்ளே நீங்கள் ஏதாவது பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஏ பாயிண்ட்டு அல்லது பி பாயிண்ட் எடுத்தீங்களன்னா அப்போ அது என்ன ஆகும், அந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கணும், அது ஆருக்கு சப்செட்டாக இருக்கணும். இப்போ ரீட் பண்ணி பாருங்க. எ சப்செட் சி கண்டெயின் ஆர் இஸ் எ கான்வெக்ஸ் இஃப் ஃபார் எனி 2 பாயிண்ட்ஸ் ஏ லெஸ் தென் பி
இன் சி, சியில் 2 பாயிண்ட் எடுக்கிறோம். இந்த இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஆருக்கு சப்செட்டாக இருக்கும். ஸோ இது புரிஞ்சுக்கலாம். ஆரே சிஏ ஆரில் தான் எடுத்திருக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் ஏன் ஆருக்கு சப்செட்டாக இருக்காதுன்னா 100% இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது தான் அங்கே இருக்கிற ஆப்ஷனை வச்சு தான் நீங்கள் நிறைய புரிஞ்சிக்க முடியும். ஆக்சுவலி இப்போ நீங்கள் நாளைக்கு எழுதுகிற டெஸ்ட்லேயும் நிறைய கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸை யோசனை பண்ணி போட்டிருக்கோம். ஆக்சுவலி முடியலான்னு பார்ப்போம். நம்ம லோக்கலி அந்த பார்த்து கனெக்டட்னஸ் வரைக்கும் கொஸ்டின் செட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ போதோ அது வரைக்கும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினை நல்லா என்ஜாய் பண்ணி எழுதுங்க, பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அவசியமற்றது தான், இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். ஒரு கான்வெக்ஸ் சப்செட் ஆஃப் ஆறு, ஆறுக்கான கான்வெக்ஸ் சப்செட்லாம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் முழுக்க ஆறுங்க, ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் ஆரம்பிச்சு மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஆறுங்கிறத ஒரு செட் எடுத்திருக்கேன். அப்போ அதில் ஒரு சப்செட்டு அந்த லைனுக்குள்ளே இருக்கும். அப்போ இதில் ஆரோட சப்செட்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைங்கிறது ஒரு சப்செட்டாக இருக்கும். ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ் இன்டர்வல், செமி ஓப்பன், இது எல்லாமே பாருங்க த கான்வெக்ஸ் சப்செட் ஆஃப் ஆர் ஆர் பை. இன்டர்வலாக பார்க்கும்போது இதெல்லாம், ரேஸாக பார்க்கும்போது இதெல்லாம். இது மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய சொல்லலாம். ரைட்டுங்களா? அப்போ ஆருக்கு ஆரே ஒரு சப்செட்டாக இருக்கும். ஸோ அதை இது எல்லாமே இங்கே போட்டிருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆரோட கான்வெக்ஸ் சப்செட்டு தான். ஸோ த இன்டர்வல் எம்டி செட்டு, ஓப்பன் இன்டர்வல், செமி ஓப்பன், செமி க்ளோஸ்ட் 2 வெரைட்டி, க்ளோஸ்ட் இன்டர்வல், இதெல்லாம் இன்டர்வல்ல, இது எம்டி செட்டில், இதெல்லாம் ரேஸில். ஸோ இது எல்லாமே கான்வெக்ஸ் சப்செட் ஆஃப் ஆர். ஏதாவது கொஸ்டின் வரப்போது பார்த்து கொஞ்சம் நிதானமாக நீங்களும் ஒரு பேப்பரில் எழுதி படித்து நிறைய அதில் சின்ன சின்ன ஐடியா, அப்படியே தீரத்தை முழுக்க நீங்கள் மெமரி பண்ணி எடுக்கணும்னா மறுபடியும் காலேஜ் எஜுகேஷனுக்கு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு போகணும். அந்த தீரத்தில் என்ன ஷார்ட்டாக ஃபில்டர் பண்ணி ஈஸியாக ஞாபகம் வைக்க முடியும் அப்படின்னு பார்த்து ஐடியா வச்சு படிங்க. அடுத்த ஒரு தீரம், ஈச் கான்வெக்ஸ் சப்செட் சி கண்டெயின் ஆர் இஸ் கனெக்டட். அது மேலேயே நம்ம கொடுத்துட்டோம். மேலே இருக்கிற அந்த டெஃபினேஷன் படி பார்த்தாவே உங்களுக்கு இந்த தீரம் கிளியர் ஆகிடும். ஸோ அடுத்த நமக்கு முக்கியமான பகுதி இருக்குது, இந்த பாத் கனெக்டட். இனி ஒரு 3 டெஃபினேஷன் ஒரே மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்துனா என்ன, பாத் கனெக்டட்னா என்ன, இதை பார்க்கணும். இதுக்கு அடுத்தாப்புல காம்பனன்ட்னா என்ன, லோக்கலி காம்பனன்ட், இந்த மாதிரி ஒரு 3 செட்டு 2 6 டெஃபினேஷன் இருக்குதுங்க. அதுக்குள்ள தீரம் இருக்குது. இப்போ 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, பாத். முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிளான்ஸ் கேட்டுட்டு நீங்கள் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இங்கேருந்து நான் என் சைட்லேருந்து சொல்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். எப்பவுமே ஒரு பக்கம் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நல்ல மனநிலையில் மைண்டில் நிறுத்தி எடுக்கணும் பாருங்கள். அது கஷ்டங்கிறது எனக்கும் புரியும், வேறு வழி இல்லை, ரீட் பண்ணுங்க. பாத்துனா என்னன்னு பார்க்கலாம். given a point x and y of the space x. ஸோ எக்ஸுங்கிற ஒரு ஸ்பேஸில் என்ன எடுக்கிறாங்கன்னு பாருங்க, XY அப்படிங்கிற 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இது ஒன்றும் புரியாத பாயிண்ட் இல்லை. எக்ஸுங்கிறது ஒரு ஸ்பேஸ், அதில் 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் கமா ஒய். எ பாத் இன் எக்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் கண்டினியூஸ் மேப். ஸோ அவங்க என்ன சொல்கிற அந்த ஐடியா புரியுதா பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் ஆகுது எதில் அப்படின்னா, இப்போ ஏ கமா பி டென்ஸ் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது எப்படி இன்னும் கிளியராக புரிய வைக்கணும்னு பாருங்க. கேபிட்டல் எக்ஸில் அந்த ஸ்பேஸில் 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த 2 பாயிண்ட்டுக்கும், இப்போ எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒய்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் பாத்து இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் பாத்து ஏதோ ஒரு வகையில் பாத்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா அப்போ என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்க, அந்த எக்ஸுக்கும் நீங்கள் எடுத்துக்கிற பாயிண்ட்டுக்கும் ஒரு கண்டினியூஸ் மேப் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்துருக்கு அப்படின்னு அர்த்தம். அர்த்தமாக தான் பாருங்க. இன்னொருக்க சொல்கிறேன், ஒரு டொமைன் இன்னொரு கோடொமைன் எடுத்துக்கிறோம், டொமைனும் கோடொமைனும் எடுத்துக்கிறோம். அப்போது இதில் 2 பாயிண்ட். ஸோ டொமைனை பொறுத்தவரையில் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி அப்படின்னும், கோடொமைனை பொறுத்தவரையில் எக்ஸ், இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் ஆகுது. அப்போ இதில் ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதோட இமேஜ் வந்து இங்கே இருக்கும், எக்ஸுக்கு போகணும். பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அதோட இமேஜ் எங்கே போகணும்னா அதே இங்கே தான் வரணும், எக்ஸுக்கு வரணும். ரைட்டுங்களா? இதுவும் எக்ஸில் 2 பாயிண்ட்டுக்கு போனால் அந்த 2 பாயிண்ட்டை வித்தியாசப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக
எக்ஸ்ன்னும் இங்க ஸ்மால் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? கேபிட்டல் எக்ஸ் தான் போகுது. ரெண்டுமே எங்க போகுதுன்னா, கேபிட்டல் எக்ஸுக்கு தான் போகுது. அது எக்ஸ்ன்னும் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஏ வந்து எக்ஸுக்கும், பி வந்து ஒய்க்கும் மேப் ஆயிருக்கு. தட் இஸ் எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது. ஏவை தூக்கி எஃப்ல போட்டா எஃப் ஆஃப் ஏ எக்ஸுக்கு வருது. பியை தூக்கி எஃப்ல போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் பி எங்க வருதுன்னா ஒய்க்கு போகுதுங்க. அப்போ ஃப்ரம் ஏ டு பி, இந்த ஏ பி அப்படிங்கிறது தான் நீங்க எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ரெண்டு அது வித்தியாசமான பாயிண்ட்டுக்கு போய் மேப் ஆகணும். அர்த்தமாகதா பாருங்க. நீங்க இங்க இருக்கிற எக்ஸ் ஒய் இஸ் கண்டினியூஸ் மேப் டு எதுக்கு அப்படின்னா ஏ டு பி அப்படிங்கிற இந்த டொமைன் டு இந்த கோ டொமைனுக்கு அப்படிங்கிற அதான் கீழே எழுதி இருக்கிறோம். சரிங்களா? ஸோ ஒரு 2 பாயிண்ட்டை எக்ஸில் எடுத்துக்கிட்டு அந்த 2 பாயிண்ட்டுக்கும் பாத் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இந்த டொமைன் டு இந்த எக்ஸுங்கிற கோ டொமைனுக்கு ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சிம்பிளா சொல்லிடலாம் பார்த்துருக்கு அப்படி. இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போங்க, போதுமானது. இன்னொருக்கு அப்படியே ரீட் பண்ற பாருங்க. given a point x and y of a space x, a path in x from x to y is continuous map f to a, b tends to x of some closed interval on the real line into x. அதனால தான் ab அப்படிங்கிற closed interval எடுத்துக்கிட்டு எக்ஸுக்கு மேப் பண்ணியிருக்கேன். திடீர்னு ஏபின்னு முளைச்சு வரல, இங்க போட்டிருக்கு பாருங்க. க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுத்து அதை எக்ஸுக்கு மேப் பண்ணிடணும். அப்போ எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸா இருக்கும், எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும். ரொம்ப சிரமம் இருந்துச்சுன்னா டொமைன்ல 2 பாயிண்ட் எடுத்து கோ டொமைன்ல போய் மேப் ஆகணும். கன்டினியூஸ் மேப் கொடுத்துச்சுன்னா அந்த 2 பாயிண்ட்டுக்கும் பார்த்துருக்கு அப்படின்னு முடிச்சுக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான ஐடியா. அப்போ கண்டினியூஸ் மேப் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னாவே பாத் எக்ஸிஸ்ட்ங்கிறது தான் இங்கே ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. அது இருந்தால் ஒரு இங்கே கேப்பில் இடம் இருக்குது. நோட் தட். இன்னும் இதை ஷார்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதே பாயிண்ட் எக்ஸாமுக்கு அவசியம் கிடையாது. கண்டினியூஸ் மேப் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா திஸ் இம்ப்ளைஸ் பாத் எக்ஸிஸ்ட். அப்போ அந்த மாதிரி ரிலேட்டடில் ஏதாவது டெஃபினேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்ச் பண்ணி எழுதிக்கலாம் எக்ஸாம் வரும்போது. இது நம்பர் 1. அடுத்தது பாருங்க, பாத் கனெக்டட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. பாத் கனெக்டட் அதுக்கு என்ன பாருங்க, a space x is said to be path connected. A space x is said to be path connected. Definition சொல்றாங்க, every pair of points of x can be joined by an path in x. ரொம்ப 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 சுலபம் இது. முன்ன போட்ட மாதிரியே நான் போடுறேன் பாருங்க. ஒரு டொமைன் எடுத்தோம், பக்கத்துல ஒரு கோ டொமைன் வச்சோம். இது ரெண்டுத்துக்கும், அதாவது இங்க வந்து டொமைன்ல a, b அப்படிங்கிற ஒரு க்ளோஸ் செட் எடுத்தோம் அப்படின்னா கோடொமைன் எக்ஸுக்கு மேப் ஆகணும். ஏபி அப்படிங்கிற இந்த 2 பாயிண்ட்டும் இங்க போயிட்டு கோடொமைன்ல போய் நமக்கு மேப்பை கொடுக்கணும். சரிங்களா? அதை வந்து நான் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஏன்னு வச்சுக்கிறேன். இது ஒரு பேர் ஆஃப் பாயிண்ட். இந்த மாதிரி அடுத்து ஒரு பேர் ஆஃப் பாயிண்ட், அடுத்து ஒரு பேர் ஆஃப் பாயிண்ட், அடுத்து ஒரு பேர் ஆஃப் பாயிண்ட். ஸோ இங்க ஏபிங்கிற அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் மாதிரி எவ்வரி பேர் ஆஃப் பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது எக்ஸ் கூட எதை கொடுக்கும் அப்படின்னா ஒரு பாத்தை கொடுக்கும். அதுக்கு பேர் பாத் கனெக்டட். அப்போ பாத் கனெக்டட்ல பாத் டெஃபினேஷன் உள்ள வந்துருச்சு. அங்க நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு சொன்னோம் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஏபிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு சொன்னோம். இங்க ஒவ்வொரு பேருக்கும் அது மாதிரி எடுக்கிற டொமைன்ல எடுக்கிற ஒவ்வொரு பேருக்கும் கோ டொமைன்ல கன்யூஸ் மேப் அந்த இண்டிவிஜுவல் இதுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து பாத் கனெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாத் புரிஞ்சிருக்கணும், பாத் கனெக்டட் புரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் அடுத்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத் காம்பனண்ட், காம்பனண்ட் பாத் காம்பனண்ட் அந்த 2 டெஃபினேஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ எதெல்லாம் பேரண்ட் பார்த்து வச்சுக்காங்க. பாத்தும் பாத் கனெக்டடும் ஒரே டைம்ல புரிஞ்சிக்க முயற்சி பண்ணிக்கிறாங்க. வாட் இஸ் பாத், வாட் இஸ் பாத் கனெக்டட் முதல் பகுதி முடிஞ்சு போச்சு. 2வது பகுதியை நீங்க புரிஞ்சுக்கணும்னா காம்பனண்ட், காம்பனண்ட்டும் பாத் காம்பனண்ட்டையும் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது ரெண்டும் செப்பரேட்டா பார்த்தீங்கன்னா அடுத்த பேர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சிடும். இதுக்கு அடுத்த இதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்கலி கனெக்டடும் லோக்கலி பாத் கனெக்டடும் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. லோக்கலி கனெக்டட் அண்ட் லோக்கலி பாத் கனெக்டட். அவ்வளோதான். 2 6 செட்டு படிச்சுட்டிங்கன்னா
சின்ன சின்ன டெஃபினேஷனுக்கு ஐடியா முடிஞ்சிடும். இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய தியரம் கொஞ்சம் படித்தா முடிஞ்சு போயிடுச்சுங்க, அவ்வளோதான். ஸோ இதை வச்சுக்கிட்டு நமக்கு மேஜரான ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பாங்க. அந்த டெஃபினேஷன் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் காம்பேக்ட் ஸ்பேஸ் கவரிங், ஓப்பன் கவரிங், ஃபைனைட் சப் கவரிங், அந்த மாதிரி போயிருப்பாங்க. அது கொஞ்சம் செப்பரேட்டாகவே புரிஞ்சிக்க முடியும். இந்த 6 மட்டும் தான் நீங்கள் செட்டாக படிச்சாகணும். இப்போ பாத்துன்னா புரிஞ்சு போச்சு. பாத் கனெக்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்தோம், ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் எடுக்கிறது பாத் கனெக்டர். அர்த்தமாயிடுச்சுங்களா? இப்போ அதை மையமாக வச்சுக்கிட்டு கீழே ஒரு 2 ப்ராப்ளம் மாதிரி எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரீட் பண்ணிக்காங்க. அந்த எக்ஸாம்பிளே நீங்கள் பெருசாக ரொம்ப நேரம் வச்சு பார்க்க வேண்டியதில்லை. 2 கான்செப்ட் பண்ணியிருப்பாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு யூனிட் பால் எடுத்திருப்பாங்க. ஸோ யூனிட் பால் எடுத்தாலும் சரி, ரெண்டாவது பாருங்க ஓப்பன் பால் எடுத்தாலும் சரி, யூனிட் பால் அண்டு ஓப்பன் பால். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பாத் கனெக்டட் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து 2 எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பாத் கனெக்டட், யூனிட் பால், ஓப்பன் பால். நமக்கு யூனிட் பால் அப்படின்னு சொன்னாவே தெரியும், அதோட ரேடியஸ் 1 இருக்கணும். தட் மீன்ஸ் நாம் வேல்யூ 1 இருக்கணும், 1க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட இதுங்க. இப்போ பாருங்க, டிஃபைன் எ யூனிட் பால் b power n in r power n by the equation b power n equal to x such that norm x is less than or equal to 1, norm x is less than or equal to 1, where norm x ஓட டெஃபினேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான், இது எல்லாமே பார்த்துருப்போம். norm x ஓட வேலை இது நம்ம ஆல்ரெடி தெரியும். norm x இந்த லென்த் வேணும்னாக்கல என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கம்மா எக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துருப்போம். ஃபோரியர் சீரிஸ்லேயே அதை நம்ம அதை பார்த்துருக்குறோம். இருந்தாலும் நாம் எக்ஸ் இப்படி எழுதலாங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த இடத்துல கிளியராக இருக்கு பாருங்க, அதோட யூனிட் பால் அப்படிங்கிறதுனால ஈக்குவல் டு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபைன் த யூனிட் பால். அப்போ த யூனிட் பால் இஸ் எ பாத் கனெக்டட் given any 2 points x and y of p power n, the straight line path. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, நம்ம எக்ஸும் ஒய்யும் எங்கே எடுத்திருக்கோம் அப்படின்னா கோடொமைனில் போய் எடுக்கிறோம். அந்த கோடொமைனில் இருக்கிறது தான் அந்த ஆர் பவர் என்னங்கிறது தான் கோடொமைன், அதை பி பவர் என்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் இதுக்கு நீங்கள் டயக்ராமாக திங்க் பண்ணீங்கன்னா இப்படி வரும். அப்போ இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, 0,1 அப்படிங்கிற ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுத்திருக்காங்க. 0,1லேருந்து எதுக்கு மேப் பண்ணியிருக்காங்கன்னா பி பவர் என் இஸ் பிலாங்ஸ் டு ஆர் பவர் என். ஸோ இதுக்கு இங்கே மேப் ஃபார்ம் பண்ணுறாங்க. சரிங்களா, இங்கேருந்து இங்கே தான் மேப் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுவும் இங்கே இருக்கிறத பொறுத்தவரை இந்த பி பவர் லைனில் என்ன இருக்குனாக்கல யூனிட் பாலாக இருக்குது. ஸோ எல்லாமே லென்த்து 1 உள்ள ஒரு யூனிட் பால் கூட தான் போய் மேப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு இந்த க்ளோஸ் இன்டர்வல் எடுத்துக்கிட்டோம், இங்கே போய் யூனிட் பால் கூட மேப் ஆகிருக்கு. ஸோ இங்கே நான் எடுத்துக்கிறது ஆர்பிட்ரரி 0,1 தான். வேறு ஏதாவது ஒரு பேர் க்ளோஸ் எடுத்தாலும் அதே போய் அங்கே யூனிட் பால்குள்ளே மேப் ஆகும். ஸோ வேறு ஏதாவது ஒரு க்ளோஸ் எடுத்தாலும் யூனிட் பால் கூட போய் மேப் ஆகும். ஸோ அப்போ மேப் ஆகிறத தான் அங்கே ஒரு அது ஸ்ட்ரெயிட் லைன் பாத்துன்னு சொல்லி இங்கேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, அந்த ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறது எஃப் ஆஃப் டி 1 மைனஸ் டி இன்டூ எக்ஸ் பிளஸ் டி ஆஃப் ஒய் லைஸ் இன் பி பவர் என். ஸோ அப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ டொமைன் டு கோடொமைன் இருக்கிற நீங்கள் அந்த செட்டுக்கு ஃப்ரீ இமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நாம் வேல்யூ அப்ளை பண்ணாலும் கிடைச்சிரும். அப்படியே பாருங்கள், நீங்கள் இதுக்கு நாம் போட்டிங்கன்னா இங்கே நாம் எஃப் ஆஃப் டி, இதுக்கும் நாம் போடுவீங்க, இங்கே நாம் எக்ஸ் போடுவீங்க, ப்ளஸ் நாம் டி இன்ட்டு நாம் ஒய் இதை போட்டு இப்போ நீங்கள் இந்த 0 to 1 இடையில ஏதோ ஒரு வேல்யூக்கு டீக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டீக்கு நீங்கள் 1ன்னே கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா 1 மைனஸ் 1 இந்த வேல்யூவே அப்படியே போயிடும். ஜஸ்ட் இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாம் ஒய் மட்டும் கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒய் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி ரிசல்ட் தான் கிடைக்குதுங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு யூனிட் பால், ஓப்பன் பால் ரெண்டுமே பாத் கனெக்டடுக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே அந்த ஓப்பன் பாலுக்கான விஷயங்களை கொடுத்துருக்கோம். ஆல்சோ க்ளோஸ்டு பால். ஸோ மொத்தம் 3 கான்செப்ட், அதையும் எடுத்து பாருங்கள். க்ளோஸ்டு பால், ஸோ ஓப்பன் பாலை பிடின்னு எடுத்திருக்கோம், க்ளோஸ்டு பாலை பிடிக்கு மேலே பார் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து க்ளோஸ்டு பால், இது ஓப்பன் பால், இது வந்து யூனிட் பால். ஸோ யூனிட் பாலுங்கிற காம்பினேஷனுக்கு தான்
ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சு அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. இது மூணுமே உங்களுக்கு பாத் கனெக்டடுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து ஒரு லெம்மா கொடுத்துருக்காங்க பாருங்க. பாத் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட். பாத் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட். இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய லெம்மா இது. பாத் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட். பாத் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட். அதை எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, பாத் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கான்ட்ரடிக்ஷன் ப்ரூஃபில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸுங்கிறத பாத் கனெக்டட் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஏ பாத் கனெக்டட் ஸ்பேஸ். எக்ஸ் இஸ் பாத் கனெக்டட் ஸ்பேஸ். அந்த பாத் கனெக்டட் ஸ்பேஸ் தான் கனெக்டட் அப்படிங்கிறத நம்ம காட்டணும். அப்போ என்ன அர்த்தம், என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, டு ப்ரூவ் எக்ஸ் இஸ் கனெக்டட் அப்படின்னு காட்டணும். எக்ஸை பாத் கனெக்டட்னு எடுத்துக்கிட்டு எக்ஸை கனெக்டட் அப்படின்னு சொல்லணும். இப்போ கனெக்டடுக்கு நமக்கு டெஃபினேஷன் தெரியும். அங்கே டிஸ்ஜாயிண்ட் நான் எம்டி சப்செட் எடுத்து பார்க்கணும். பழைய டெஃபினேஷன் செப்பரேஷன் இருக்கான்னு பார்க்கணும். செப்பரேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிற. செப்பரேஷன் இருந்துச்சுன்னா நாட் கனெக்டட். ஸோ நம்ம எக்ஸ் கனெக்டட்னு சொல்லணும். தியரம் படி லெம்மா படி. அசம்ஷனில் என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா, அசம்ஷனில் எக்ஸ் இஸ் நாட் கனெக்டட் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. எக்ஸ் இஸ் நாட் கனெக்டட் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஸோ எக்ஸ் நாட் கனெக்டட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், எக்ஸில் 2 ஓப்பன் செட்டை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டிஜாயிண்ட் ஓப்பன் செட் எடுத்து அது ரெண்டுத்துக்கும் யூனியன் பண்ணால் எக்ஸுக்கு ஈக்குவலாக வரணும். அந்த பழைய டெஃபினேஷன் பாருங்க, கனெக்டட் டெஃபினேஷன் பார்த்தா தெரியும். ஏபி அப்படின்னு சொல்லி 2 ஓப்பன் செட் எடுக்கிறோம். டிஜாயிண்ட் ஓப்பன் செட் எடுத்தீங்கன்னா அதோட யூனியன் எக்ஸில் வந்துடணும். அப்போ நான் ஏவில் ஒரு எலமெண்ட்டு ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கிறேன், பியில் ஒரு எலமெண்ட்டு ஸ்மால் பின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுமே வந்து பாத் கனெக்டட். ஏவும் பியும் பாத் கனெக்டட். ஏவுக்கும் பிக்கும் உங்களுக்கு என்ன இருக்குனாக்கல பாத் கனெக்டட் இருக்கு. இது மாதிரி எவ்வளோ நீங்கள் செட் ஆஃப் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு பேருக்குமே உங்களுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகுனா கன்டினியூஸ் மேப் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதில் பாத் கனெக்டட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஏவுக்கும் பிக்கும் பாத் கனெக்டட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஃப்ரம் சம் க்ளோஸ்ட் இன்டர்வல்ல இருந்து. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஃப்ரம் 0 to 1 டென்ஸ் டு எக்ஸில் பாத் கனெக்டட் இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் 0ன்னு போட்டிங்கன்னா அதுக்கு ஏவுக்கு ஈக்குவல், இந்த ஏவுக்கு ஈக்குவலும், எஃப் ஆஃப் 1ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பிக்கு ஈக்குவலாகவும் வரணும். ஸோ இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இமேஜை செட் பண்ணியிருப்பாங்க. அந்த இமேஜ் ஆஃப் இமேஜ் ஆஃப் கண்டினியூஸ் மேப் இஸ் கனெக்டடுங்கிறது நான் ப்ரீவியஸ் ரிசல்ட்டாக வச்சிருப்பேன். நீங்கள் ஏதாவது புத்தகம் வச்சிங்கன்னா அந்த ப்ரூஃபை பாருங்க, அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. த இமேஜ் ஆஃப் கண்டினியூஸ் மேப் is connected. The image of continuous map is connected னு கொடுத்துருப்பாங்க. பாருங்க f of 0 இமேஜ் a, f of 1 இதோட இமேஜ் b, இப்படியே வரும். அப்போ ஃபைனலாக அந்த செட்டு ஏவுக்கும் இன்னொரு செட்டு பிக்கும் இன்டர்செக்ஷன் அப்ளை பண்ணோம்னா சம் காமன் எலமெண்ட் வந்துடும். ஸோ காமன் எலமெண்ட் வந்துட்டாவே என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு கனெக்டட் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சு போயிடும். காமன் எலமெண்ட் வந்தாவே கனெக்டட்ல இருக்குன்னு அர்த்தம், செப்பரேஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். நீ ஏ இன்டர்செக்ஷன் பி நாட் ஈக்குவல் டு பைன்னு வந்துட்டாவே கனெக்டட். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பைன்னு வந்துச்சுன்னா செப்பரேஷன் இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ நம்ம எடுத்துக்கிட்டது நாட் கனெக்டட், அப்படி கனெக்டட்னு ப்ரூவ் பண்ணோம். பட் ஆனால் கான்ட்ராக்ஷன் பார்ட் பண்ணுறோம். நாட் கனெக்டடுக்கு அசியூம் பண்ணிக்கிட்டா கிடைச்ச ரிசல்ட் பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக கான்ட்ராக்ஷன் வேல்யூடு வந்து நின்றுருக்கும். ஸோ தட் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த பாத் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட்னு சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இதை மட்டும் ப்ரூவ் பார்த்து இருக்கும், மெமரி பண்ணி எடுங்க, வேறு வழி இல்லை. அப்போது இதுவரையும் பார்த்ததில் பாத் கனெக்டட், யூனிட் பால், ஓப்பன் பால், க்ளோஸ்டு பால், அதே போல் இப்போ பார்த்துருக்கூடிய பாத் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட். அதுலேயே ஒரு ரிசல்ட்டையும் சொல்லிட்டேன், கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் இஸ் கனெக்டட்னு சொல்லி அதையும் உங்கள் எம்ஆப் கீழே கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஏ பாத் கனெக்டட் இஸ் பாத் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் பாத் கனெக்டட். இதையும் பார்க்கணும். கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் பாத் கனெக்டட் எடுத்தீங்கன்னா ஆல்சோ ஏ பாத் கனெக்டட் அப்படின்னா என்ன அர்த்தம், அது கனெக்டட் ஆகி அதுக்கப்புறம் பாத் கனெக்டடுக்கு போயிருக்குன்னு அர்த்தம். இதையும் ஒரு 2 ரவுண்ட் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்க. கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் பாத் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட். ஸோ கனெக்டட் இருக்குன்னா அதில் எடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பேருக்குமே மறுபடியும் உங்களுக்கு கண்டினியூஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இட் இஸ் பாத் கனெக்டட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கான்வெக்ஸ் செட் எடுத்தாலும் அதுவும் உங்களுக்கு பாத் கனெக்டட்.
அப்போ அதுதான் இந்த எக்ஸாம்பிள் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஏரியாவில் பாருங்கள், இவ்வளோ நேரம் பார்த்ததை சிம்பிளாக நான் சம்மரைஸ் பண்ணுறேன். பாத் கனெக்டட். ஸோ இது ஒரு பாயிண்ட்டுக்கு, ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு சொல்கிறோம். இது எவ்ரி பேருக்கு சொல்கிறோம். அவ்வளோதான் இருக்கிற டெஃபினேஷன். ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள், ப்ராப்ளம், தியரம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்பர் 1 ஓப்பன் பால், நம்பர் 2 யூனிட் பால், நம்பர் 3 closed ball, number 4 continuous image of path connected. So continuous image of path connected is path connected. Number 5 path connected is connected. Path connected is connected. கடைசியா போட்டுக்கிற ஆறாவது வந்து convex subset of connected. Convex subset of connected setல எடுத்தீங்கன்னா F ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்யூஸ் ஆகும். ஸோ தட் கான்வெக்ஸ் சப்செட் ஆஃப் ஏ கனெக்டட் செட் இஸ் பாத் கனெக்டட். ஸோ இந்த ஆறுத்துக்குமே ஒரே ரிசல்ட் தாங்க ஆன்சர். இது எல்லாத்துக்குமே காமனான ஆன்சர் பாத் கனெக்டட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ பாருங்க, படிச்சது ஒரே ஒரு சின்ன 2 டெஃபினேஷன் தான், பெருசா எதுவும் கிடையாது. பேஸ் பண்ணி ஓப்பன் பாலு, யூனிட் பாலு, க்ளோஸ்டு பாலு, கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் பாத் கனெக்டட், பாத் கனெக்டட் இஸ் கனெக்டட். இது ஒன்று தான் செப்பரேட்டாக நிற்குது. மீது எல்லாத்துக்குமே பாத் கனெக்டட்னு ஆன்சர் வந்திருக்கு. இது ஒன்று மட்டும் தான் பாத் கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். மீது எல்லாத்துக்கும் ஆன்சர் பாத் கனெக்டட் அப்படிங்கிறது தான் ஃபைனலாக நின்றுருக்குங்க. ஸோ இனி நம்ம பார்க்கக்கூடியது காம்பனண்ட்டும், அதுக்கு அடுத்து அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய பாத் காம்பனண்ட்டும். ஸோ அந்த டெஃபினேஷனுக்கு போகலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். காம்பனண்ட்னா என்ன, அடுத்தது பாத் காம்பனண்ட்னா என்ன, இங்கே ஹைலைட் பண்ணிட்டு பாருங்க. பாத் காம்பனண்ட். ஸோ இங்கே பார்க்கக்கூடிய டெஃபினேஷனில் கொடுத்துருக்கிற அம்சம் அப்படின்னா காம்பனண்ட். அதுக்கப்புறமா நம்ம இந்த லோக்கல் கனெக்டட்னஸ் பற்றி பேசலாம். ரீட் பண்ணுங்க. given x define an equivalence relation on x by setting x to y. If there is a connected subset of x containing both x and y, the equivalence classes are called the components or connected component of x. ஒன்றும் புரிஞ்சிருக்காது, கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்காங்க. ஒரு எக்ஸுங்கிற ஸ்பேஸ் எடுத்துருக்கிறோம். given space x define an equivalent relations on x by setting x y. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்ல இருந்து 2 செட் எடுக்கிறோம். எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற 2 எலமெண்ட்டாக எடுத்துக்கிறீங்க, ஸ்பேஸாக எடுத்துக்கிறீங்க. இங்கே சப்செட்னு போட்டும் பாருங்க, இது சப் ஸ்பேஸ்ன்னு வரணும். ஸோ எக்ஸுங்கிற ஸ்பேஸ்லேருந்து 2 செட் எடுத்திருக்கோம். எக்ஸ் ஒய் இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன இருக்குன்னு சொல்ல போகிறோம் பாருங்க. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத சொல்லணும். எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போது நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 1 இதில் புரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்க, எக்ஸுக்கு ஒரு கனெக்டட் சப்ஸ்பேஸ் இருக்கணும். கிளியராக நான் வச்சுக்காங்க. எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ் அந்த ஸ்பேஸுக்கு ஒரு கனெக்டட் சப்ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஹேஸ் எ கனெக்டட் சப்ஸ்பேஸ் by setting x relation to y if there is a connected subspace x. இது வரைக்கும் வந்திருக்கேன். given xல ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் xyக்கு சொல்லணும் அப்படின்னா அதில் எக்ஸில் ஒரு கனெக்டட் சப்ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்குள்ள அந்த கனெக்டட் சப்ஸ்பேஸுக்குள்ள கண்டெய்னிங் போத் எக்ஸ் அண்ட் ஒய், இது 2வது கண்டிஷனாக வச்சுருக்காங்க. அதற்குள்ள தான் என்ன இருக்கணும், கண்டெய்னிங் ஸ்மால் எக்ஸ் கமா ஒய் இன் எக்ஸ். இது இந்த 2வது லைன் வரைக்கும் வந்திருக்காங்க. அப்படி இருக்கணும். இது வரைக்கும் புரியுதா பாருங்க. மறுபடியும் ரீட் பண்ணுறேன். கிவன் எக்ஸுக்கு ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நான் சொல்லணும். எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் எக்ஸுக்கு ஒரு கனெக்டட் சப்ஸ்பேஸ் இருக்கணும்.
அந்த கனெக்டட் சர்ஃபேஸ்க்குள்ள எக்ஸ் ஒய்ங்கிற 2 வேல்யூவும் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா ஈக்குவேலன்ஸ் கிளாஸை என்னால் சொல்ல முடியும். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னா 3வது என்ன அப்படின்னா ஈக்குவலண்ட் கிளாஸஸை என்னால் சொல்ல முடியும். அந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸஸில் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ், அந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ்க்கு பேர் தான் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனியன் பண்ணா, அது ப்ராக்கெட்டில் கனெக்டட் காம்பனண்ட் வேறு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் எடுத்துக்கிட்ட அந்த செட்டுக்கு நான் யூனியன் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸுக்கு ஈக்குவலாக வரணும். அப்போது யூனியன் எடுக்கும்போது என்ன வரணும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸுக்கு ஈக்குவலாக வந்துடணும். ஸோ அந்த எக்ஸு ஒய் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸுக்கு வந்து, ஏன்னா கேபிட்டல் எக்ஸ் தான் எக்ஸையும் ஒய்யும் எடுத்துருக்குறோம். அப்போ எக்ஸு யூனியன் ஒய்ன்னு போட்டோம்னா கேபிட்டல் எக்ஸுக்கு ஈக்குவலாக வந்துடணும். ஸோ இது தேர்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. தேர்டில் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எக்ஸும் ஒய்யும் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணும். மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் செட்டாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்ததுன்னா என்னால் எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன இருக்குன்னு சொல்ல முடியும்னா ஈக்குவல் ரிலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி அந்த ஈக்குவல் ரிலேஷனை தான் ஈக்குவலண்ட் கிளாஸஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஈக்குவலண்ட் கிளாஸஸ்க்கு பேர் காம்பனண்ட் அப்படின்னு பேருங்க. இப்போ அர்த்தமாக பாருங்க. மறுபடியும் பார்த்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ, பார்த்துங்கிறது என்ன சொன்னேன்னு பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் மேப் ஆகணும் எதுலன்னா எக்ஸுங்கிற அந்த கனெக்டட் செட்டுக்கு. அப்போது டொமைனில் ஏபிங்கிற ஒரு க்ளோஸ் செட் எடுத்தீங்கன்னா அங்கே கோ டொமைனில் எக்ஸுக்கே போய் மேப் ஆகணும். அப்போ கண்டினியூஸ் மேப் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது பார்த்து. இந்த மாதிரி ஒரு பேருக்கு எடுத்தோம், ஒவ்வொரு பேருக்கும் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பேருன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பேர் பாத் கனெக்டட் அப்படின்னோம். ஸோ இங்கே வர்றது காம்பனண்ட். காம்பனண்ட்னா என்னன்னு பாருங்க. கேபிட்டல் எக்ஸில் எக்ஸ் ஒய்ங்கிற 2 பாயிண்ட் எடுக்கிறோம். அது ரெண்டுத்துக்கு ரிலேஷன் இருக்குன்னு சொல்லணும். அப்போ அதுக்கு 3 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன பாருங்க, கேபிட்டல் எக்ஸுக்கு ஒரு கனெக்டட் சப்ஸ்பேஸ் எடுக்கணும். அதில் எக்ஸ் ஒய்ங்கிற எலமெண்ட் எடுக்கணும். அப்போ எக்ஸ் ஒய்க்கும் நான் ரிலேஷன் சொல்லணும் அப்படின்னா அதில் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் இஸ் நத்திங் பட் அந்த 2 செட்டுக்கும் யூனியன் போட்டால் ஹோல் செட்டுக்கு ஈக்குவலாக வரணும். 2 எலமெண்ட்டுக்கும் ஈக்குவல் போட்டோம் அப்படின்னா ஹோல் செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்ததுன்னா எனக்கு வந்து இது ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் இருக்குன்னு சொல்கிறோம். அதை காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்த டெஃபினேஷன் என்ன வச்சு இதை அதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. இந்த தியரத்தை நீங்கள் பெருசாக மைண்டில் வச்சுக்காதீங்க. இந்த தியரமும் அப்படியே ஒரு ஏரோ அடித்து விடுறோம் பாருங்க. ஸோ இந்த தியரமும் இதுக்கு கீழே ஒரு தியரம் இருக்கு பாருங்க. ஐ திங்க் மிஸ்ஸிங்கா பாத் கனெக்டடு கீழே ஒரு தியரம் இருக்கும். இங்கே ஒரு தியரம் இருக்கு பாருங்க. இந்த தியரமும் ஒரே மாதிரி இருக்கும். ரீட் பண்ணி பாருங்க. The component of x are connected disjoint subset எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக intersect any one of them. இங்கே ரீட் பண்ணி பாருங்க. intersect any one of them இருக்கும். ஸோ சின்ன ஐடியாவோட தேர்த்தை வேறுபடுத்தி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு காம்பனண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தேர்த்தை நான் ரீட் பண்ணிடுறேன். The component of x are connected disjoint subset of x whose union of x is x. இப்போ தான் பண்ணோம். நீங்கள் எல்லாத்துக்கும் யூனியன் பண்ணீங்கன்னா எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் சொல்லுமா. such that connected subset of x intersect only one of them. ஸோ அப்போ அது கனெக்டடாக இருக்கும் அப்படின்னா கட்டாயமாக என்ன இருக்கும்? இன்டர்செக்ஷன் இருக்கணும். இன்டர்செக்ஷன் இல்லை, காமன் பாயிண்ட் இல்லைன்னா செப்பரேஷன். செப்பரேஷன் நாட் எக்ஸிஸ்ட் மீன்ஸ் காமன் பாயிண்ட் வந்துடும், இன்டர்செக்ட் ஆகிடும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் கீழே இருக்கிற இதையும் போட்டிருப்பாங்க. அதே யூனியன் தான் எடுத்திருப்பாங்க. பாத் கனெக்டடுன்னா அதே இன்டர்செக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கனெக்டட்னாவே முடிஞ்சு போச்சுல, இன்டர்செக்ஷன் காமன் எலமெண்ட் வரும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ காம்பனண்ட் புரிஞ்சிருச்சு. பாத் காம்பனண்ட்டில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். பாத் காம்பனண்ட் டெஃபினேஷனை படிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும், படிக்கலாம். டிஃபைன் a equivalence relation on x by defining x relation to y. If there is a path in x from x to y, the equivalence classes are called path component of x அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் பாத்தும் எக்ஸிஸ்ட் ஆகணும். பாத் எக்ஸிஸ்ட் ஆகணும். இங்கே தான் பாருங்க, பாத் இன் எக்ஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். இங்கே தான் நமக்கு தேவையான கீவேர்டே வச்சுருக்காங்க இந்த இடத்துல.
இட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். இட் மீன்ஸ் பாத் எக்ஸிஸ்ட். இட் மீன் பாத் எக்ஸிஸ்ட். பாத் எக்ஸிஸ்ட் மீன்ஸ் அந்த பழைய டெஃபினேஷன் ஞாபகத்துக்கு வரணும். கண்டினியூவஸ் மேப் இருக்கணும். அப்போ கண்டினியூஸ் மேப் எப்படி போட்டோங்கிறத ஐடியாவுக்கு வந்துடணும். கண்டினியூஸ் மேப்புங்கிறது க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி எடுத்தோம்னா எக்ஸுக்கு போய் அதில் மேப் ஆகணும். ஏபி புரியுதுங்களா? அப்போ இங்கே இருக்கிற எக்ஸுக்கும் இங்கே இருக்கிற ஒய்க்கும் போய் அது மேப்பாக இருக்கணும். கண்டினியூஸ் மேப் இருக்கணும். அப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனையும் எக்ஸ் அந்த கேபிட்டல் எக்ஸுங்கிறதுல 2 எலமெண்ட் எடுத்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் மேலே இருக்கிற கண்டிஷனையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஆல்சோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு பாத்தும் இருக்கணும். அப்படி இருந்தா அதை பாத்து காம்பனன்ட் டெஃபினேஷன்லேயே இருக்குங்க. அதுக்கான மீனிங் காம்பனன்ட் அப்படின்னா மேலே படிச்ச எல்லா அம்சமும் ஞாபகத்துக்கு வந்துடணும். பாத் அப்படின்னா இதுக்கு முன்னாடி படிச்சது ஞாபகத்துக்கு வரணும். ரெண்டும் சேர்த்து உள்ள தூக்கி போட்டீங்கன்னா அதுக்கு பேரு பாத் காம்பனன்ட். புரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒன்று கூட ஒன்று தொடர்புடையது தான். மறுபடியும் நல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுட்டே வரணும். பார்த்து மீனிங் திரும்ப திரும்ப நான் 4-5 முறை சொல்லிட்டேன். பார்த்துன்னா கன்யூஸ் மேப் எக்ஸிஸ்ட் ஆகணும். பார்த்து கனெக்டட்னா ஒரு பேருக்கு எக்ஸிஸ்ட் ஆன மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதுக்கு பேர் பார்த்து கனெக்டட். காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸுங்கிற ஒரு கனெக்டட் செட்டில் எக்ஸ் ஒய்ங்கிற 2 எலிமெண்ட் எடுத்தீங்களன்னா அப்போ அதுக்கு 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸ் வந்து கனெக்டடா இருக்கணும். எக்ஸும் ஒய்யும் எக்ஸ்ல எடுக்கணும். அதுக்கு ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலன்ஸ் கிளாஸ் செக் பண்ணணும் அப்படின்னா யூனியன் பண்ண ஹோல் செட்டுக்கு ஈக்குவலாகவும் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்டாகவும் இருக்கணும். இதுக்கு பேர் நம்ம வந்து காம்பனன்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த காம்பனன்ட் கண்டிஷனும் ஏற்கனவே பார்த்த பாத் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்கு பேர் பாத் காம்பனன்ட். அதை பேஸ் பண்ணி ஒரு தியரம் கொடுத்துருப்பாங்க. அந்த தியரம் ரீட் பண்ணி பாருங்க. The path component of X are path connected disjoint subset of whose union of X in the path connected subset of X intersect only one of them. So same அதே தான். அங்கே வந்து பார்த்தது மேலே பார்த்த டெஃபினேஷனில் உங்களுக்கு இந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இங்கே பாத் காம்பனண்ட்டுங்கிற ஒரு டெக்னிக்கல் டேர்ம் ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க கிரீனில் ஹைலைட் பண்ணுறேன். இதில் பாத் காம்பனண்ட் அப்படிங்கிறதும் ஒர்க் ஆகல. பாத் காம்பனண்ட் இங்கே வெறுமனே காம்பனண்ட்னு இருக்கும். ஸோ அவ்வளோதான் ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். அந்த 2 தியரம் ரீட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. த காம்பனண்ட்ஸ் ஆஃப் த சப்ஸ்பேஸ் ஒய் -1 to 0 க்ளோஸ்டு, இங்கே ஆஃப் ஓப்பன், இங்கே ஆஃப் ஓப்பன், இந்த சைடு க்ளோஸ்டு. ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஆஃப் த ரியல் லைன் ஆர் தி 2 செட்ஸ் அதை 2ஆக பிரிச்சிருக்காங்க அந்த 2 செட்டை. ஸோ ரியல் லைன் எடுத்துக்கிட்டு நாங்கள் போட்டிருக்கிறது ஒன்று வந்து -1 to 0. ஸோ அடுத்தது 0 to +1 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 0ங்கிற பாயிண்ட்டு இங்கேயும் எடுத்துக்கல, இந்த 0ங்கிற பாயிண்ட்டு அங்கேயும் வரல. ஸோ இப்போ நம்ம என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டுத்துக்கும் யூனியன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த க்ளோஸ் செட்டில் நம்ம ஓப்பன் செட் இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி முன்ன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம். அப்போ இதை நீங்கள் இதையும் இந்த செட்டு ஏ இந்த செட்டு பி இது ரெண்டும் யூனியன் பண்ணால் இந்த 2 செட்டோட ஹோல் செட்டு ஒய்க்கு அது ஈக்குவலாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. அதே போல் இந்த 2 செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கேப் இருக்குது ரைட்டுங்களா. அப்போது எம்டி அப்படிங்கிறது தான் இருக்குங்க. ஸோ மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்டாக இருக்குது. நம்ம மேலே சொன்னோம் பாருங்க காம்பனண்ட் இருக்கான்னு சொல்லணும் அப்படின்னா காம்பனண்ட்டுக்கான டெஃபினேஷனில் மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது கேபிட்டல் எக்ஸ்ங்கிற ஒரு கனெக்டர் செட் இருக்கணும். அதுக்குள்ளே எக்ஸ் ஒய் இருக்கணும். ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ்னா யூனியன் பண்ணால் ஹோல் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணால் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்டாக இருந்துச்சுன்னா காம்பனண்ட் இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ காம்பனண்ட்டை நம்ம கிளியராக செக் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் நான் சொல்லலாம் விச் இஸ் அன் பாத் காம்பனண்ட். அப்போ கண்டிப்பாக இதுக்கும் இடையில நம்ம ஒரு பாத்தை எக்ஸிஸ்ட் பண்ண முடியும், கன்யூஸ் மேப்பையும் போட முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செட்டில் கொடுத்து இந்த ஒய் செட்டு கொடுத்து இந்த 2 செட்டையும் செப்பரேட்டாக கொடுத்தோன்னா பாத் கனெக்டட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். அடுத்த 2 பேர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுவரை பார்த்த அந்த டெஃபினேஷனை மறுபடியும் ஒருக்க பார்த்துருங்க. பாத் கனெக்டட் காம்பனண்ட்
இப்போ பாத் காம்பனன்ட் அந்த பேர் முடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லோக்கலி கனெக்டட், லோக்கலி பாத்